பேரண்ட்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சம்பவம் வந்து இந்தியாவில் நடைபெற்றிருக்கு. இந்தியாவில் வந்து கர்நாடகா மாநிலத்தில் அபிஷேக் சோழச்சகுடான்ற ஒரு மாணவன் வந்து எக்ஸாம் 10ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதியிருக்கு, அதுவும் இங்கிலீஷ் மீடியத்தில். ஸோ எழுதி ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ ரொம்பவுமே ரிசல்ட்ஸ் டே அன்றைக்கி அந்த பையன் ரொம்பவே பயந்து இருந்திருக்கான். ஏன்னா அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட 600 புள்ளிகளுக்கு வெறும் 200 மார்க்ஸ் தான் எடுத்திருந்தான். ஸோ ரொம்ப பயந்துல ரொம்பவே இருந்தான். ஏன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்தோடனே எல்லா இடத்துலையும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவனோட பிள்ளைகள் வந்து என் மகன் பாஸ் ஆகிட்டான்னு இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாமே தம்பட்டா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்கலாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த பையன் ரொம்பவுமே பயத்தில் இருக்கும்போது இங்கே தான் இவனுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்றே நடந்திருக்கு. இவன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே க்ரௌடாக இருந்திருக்கு. சுற்றி வர பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க, மேல் வீட்டுக்காரங்க இருக்காங்க, கீழ் வீட்டுக்காரங்க இருக்காங்கன்ற மாதிரி சுற்றி வர ஒரே க்ரௌடாக இருந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ அவன் நினச்சிட்டான், சரி இன்னைக்கு மானம் போகும்போது எல்லாருக்கும் முன்னுக்கு இவ்வளோ பெரிய கம்பு எடுத்து எங்கள் அம்மா அடின்னு அடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த அளவு கத்தியை கொடுத்து வெட்டுறாமானேன்னு சொல்லி அவன் கேக் முன்னுக்கு கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அவன் யோசிச்சிருக்க என்னத்துக்கு இந்த ஒரு செட்டப், என்னத்துக்கு யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவனோட பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, என் மகன் வந்து இப்போ இந்த வருஷம் எப்படியும் பாஸ் ஆக மாட்டான்னு எங்களுக்கே தெரியும், ஆனால் அதுக்காக நாங்கள் அவனை அடித்து கொடுமை பண்ணி எதுவுமே பண்ணாமல் அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் விதமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செய்கிறோம். இவன் எப்படியுமே அந்த ஒரு விஷயத்தினால வந்து கண்டிப்பாக மோட்டிவேட் ஆகும். அதனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக என் மகன் பாஸ் ஆகும்னு சொன்னோன்னே இவனுக்கு வந்து தாரையாக கண்ணீர் வந்திருக்கு, அழுது இருக்காப்புல, எமோஷனல் ஆகிட்டாப்புல. ஸோ உடனே என்ன செஞ்சிட்டா கேக் வெட்டி அதையும் செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் உடனே சொல்லியிருக்கான், மீடியாஸ் எல்லாமே உடனே கவர் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தா எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ மீடியாஸுக்கெல்லாம் பெரிய ஒரு விஷயமாச்சு. அழுதுகிட்டே சொல்லியிருக்கான், நான் வந்து அடுத்த வருஷம் கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மாவுக்காக பாஸ் ஆகி அடுத்த வருஷம் இதே மாதிரி மீடியாவுக்கு பேட்டி கொடுப்பான்னு சொல்லியிருக்கான். ஸோ இப்படி தான் இருக்கணும். உங்கள் பிள்ளைகளை வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃபெயில் ஆகிட்டு அப்படி இப்படின்னு சொன்னால் போட்டு அடின்னு அடிக்காமல் அவங்களையும் வந்து என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரியான அடுத்த கட்டத்தில் வந்து அவங்க கண்டிப்பாக முன்னேறுவாங்கன்றத ஒரு விஷயத்தை வந்து இந்தியாவில் இந்த பேரண்ட்ஸ் செஞ்சுருக்காங்க.